Max chapter 3 pair of linear equations in two variablesல exercise 3.1 நம்ம பார்க்க போறோம். இந்த exercise 3.1ல நமக்கு டோட்டலா 7 questions இருக்கு. நம்ம இந்த ஒவ்வொரு questionையும் one by one பார்த்துட்டே வரலாம். அதுல first question பார்க்கலாம். From the pair of linear equations in the following problems and find the solutions graphically அப்படி நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ல சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதுல வந்து நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் வந்து டைரக்டா கொடுக்காம ஸோ இந்த மாதிரி நமக்கு வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி ஸோ இதுலேருந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷனை நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் படிக்கலாம் பாருங்க. 10 students of class 10 took part in a mathematics quiz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக் குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதலாமா? பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து டோட்டலாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கலாம் பாருங்க. இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஒய் அப்படின்றது கேர்ளு, ஸோ எக்ஸ் அப்படின்றது பாய். ஸோ பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து நமக்கு 4 ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூ ஏதாவது 2 வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து 9 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நான் எக்ஸுக்கு 9 அப்படின்ற வேல்யூ கொடுத்து அப்படின்னா 9 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 10 மைனஸ் 9 அப்படின்னு வரும். ஸோ இந்த ப்ளஸ் 9 வந்து ஈக்குவல் டு ரைட் ஆன்சர் போகும்போது நமக்கு மைனஸ் 9 கிடைக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 9 இருந்தால் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 1 இருக்கும். ஸோ 9,1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 4 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 10 மைனஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4 இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 1, அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். நான் இப்போ எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 பிளஸ் 4, அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நான் எக்ஸுக்கு வந்து 4 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 4 பிளஸ் 4, அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸ் வந்து 2 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 6, எக்ஸ் வந்து 4 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 8. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 9,1. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 9, ஒய் ஆக்சிஸில் வந்து 1. ஓகேவா? ஸோ ஸ்கேலை வச்சு நேராக ஸோ இந்த மாதிரி நம்பரை பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 9 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ 9,1. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 4,6, எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 6. நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் 4,6. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2,6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 6. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக 2, ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ 2,6 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 4,8. எக்ஸ் ஆக்சிஸில் 4 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 8. நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் 4,8. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு மேலே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைனும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இது நமக்கு 3ல இருக்குது, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 7ல் இருக்குது. ஓகேவா?
ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் 3,7. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து 7. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 7. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் 5 pencils and 7 pens together cost ₹50, whereas 7 pencils and 5 pens together cost ₹46 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 பென்சில் அண்ட் தட் ஆஃப் 1 பென் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 1 பென்சிலோட காஸ்ட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு பென்னோட காஸ்ட்டை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். லெட் த காஸ்ட் ஆஃப் 1 பென்சில் பி ₹x and let the cost of 1 pen be ₹y. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. 5 pencils and 7 pens together cost of ₹50 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒரு பென்சிலோட காஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்னா 5 பென்சிலோட காஸ்ட் வந்து நமக்கு 5x இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பென்னோட காஸ்ட் வந்து ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா 7 பென்னோட காஸ்ட் வந்து 7y இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு காஸ்ட் ₹50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 5x + 7y = 50 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸை படிக்கலாம் பாருங்க. வேரஸ் 7 pencils and 5 pens together cost ₹46 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு பென்சிலோட காஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்னா 7 பென்சிலோட காஸ்ட் வந்து நமக்கு 7x அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு பென்னோட காஸ்ட் வந்து ஒய் அப்படின்னா 5 பென்னோட காஸ்ட் வந்து நமக்கு 5y அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 7 பென்சிலோட காஸ்ட்டும் 5 பென்சிலோட காஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு ₹46 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 7x + 5y = 46 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஸோ எக்ஸு ஒய் அதாவது 1 பென்சிலோட காஸ்ட்டையும் 1 பென்னோட காஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டு ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கணும் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 5 × 3 + 7y = 50 அப்படின்னு வரும். ஸோ 5 3s நமக்கு 15 வரும் + 7y = 50 அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட் பாருங்க 7y நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 50 + 15 = ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு -15 வரும். ஸோ அப்போ 7y = நமக்கு 35 வரும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 இருக்கு. ஸோ அப்போ 3,5. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 10 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 5 × 10 + 7y = 50. ஓகேவா? ஸோ இப்போ 5 10s நமக்கு 50 அப்படின்னு கிடைக்கும் + 7y = 50. ஸோ இங்கே நமக்கு 7y = 50 + 50 நமக்கு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு -50 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 7y = 50 - 50 நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 10 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ 10,0. ஸோ இதை நம்ம அப்படியே பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ 10 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு பதிலாக 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 7 எக்ஸுக்கு பதிலாக 8 + 5y = 46 அப்படின்னு இருக்கும். 7 8s நமக்கு 56 வரும் + 5y = 46 அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட் இந்த 5y நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இந்த 46ஐ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இந்த +56 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -56ன்னு வரும். ஸோ 5y = நமக்கு -10ன்னு இருக்கும். ஸோ அப்போ y = நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 8 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு -2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 8, -2. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 3 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 7 × 3 + 5y = 46 அப்படின்னு வரும். ஸோ 7 3s நமக்கு 21 வரும் + 5y = 46 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5y = 46 இந்த +21 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு -21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5y = 46லேருந்து 21 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 25 கிடைக்கும். ஸோ 25 எழுதிக்கலாம். ஸோ 5y = 25 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ 3,5. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 8 இருந்தால் ஒய்யோட வேல்யூ -2, எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் பொழுது
ஒய்யோட வேல்யூ 5 ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நான் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 3,5. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 5 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 5 ஓகேவா. ஸோ ஸ்கேல் எடுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3,5 நமக்கு இங்கே இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 0 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 0 அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நமக்கு பாயிண்ட் வந்துடும். ஸோ அப்போ 10,0. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த லைனுக்கு மேலே நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். 5x + 7y = 50. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 8, ஒய் ஆக்சிஸில் -2 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ இதுக்கு நேராக நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணி நேராக நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் -2 நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து எழுதுகிறோம் 8, -2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 5 ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 5 அப்படின்னா ஸோ நம்ம இங்கே நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இதே சேம் பாயிண்ட் தான் வந்துடும். ஸோ 3,5 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு மேலே இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். 7x + 5y = 46 ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனும் நமக்கு எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. இந்த 3,5 அப்படின்ற இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 3,5 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதில் 3 அப்படின்றது எக்ஸு, ஒய் அப்படின்றது 5 ஓகேவா. ஸோ அப்போ த காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3, ஒன் பென்சிலோட காஸ்ட் வந்து நமக்கு 3 rupees. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஒன் பென் = ₹5 அதாவது ஒய்யோட வேல்யூ ஓகேவா. இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஆன் கம்பேரிங் த ரேசியோஸ் A1/A2, B1/B2 and C1/C2, find out whether the lines representing the following pairs of linear equations intersect at a point or parallel or coincident அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா. அதாவது கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் A1/A2, B1/B2, C1/C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரேசியோவை நம்ம கம்பேர் பண்ணி ஸோ இது இந்த லைன்ஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதா இல்லை பேரலாக இருக்கா இல்லை கோஇன்சிடென்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க. அது இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ரேசியோஸை நம்ம கம்பேர் பண்ணி ஸோ அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க A1/A2 ≠ B1/B2 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதாவது ரெண்டு லைன்ஸும் நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸாக வரும். அதே மாதிரி A1/A2 = B1/B2 = C1/C2 அது இந்த மூணு ரேசியோஸும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிராஃப் வரையும் போது நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க A1/A2 = B1/B2 ≠ C1/C2. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருந்து இந்த C1/C2 மட்டும் நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ கிராஃப் வந்து நமக்கு பேரலல் லைன்ஸாக கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ எல்லா சமும் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே நமக்கு 3 சப்டிஷன்ஸில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க 5x - 4y + 8 = 0. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம A1x + B1y + C1 = 0 இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 7x + 6y - 9 = 0. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம A2x + B2y + C2 = 0 இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி A1, B1, C1 இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு A1. ஸோ அப்போ 5 வந்து நமக்கு A1 இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு B1. ஸோ அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே -4 இருக்குது. ஸோ B1 வந்து நமக்கு -4. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு C1 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு 8 இருக்குது. ஸோ அப்போ C1 வந்து நமக்கு 8 அப்படின்னு வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு A2 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 7. ஸோ அப்போ A2 வந்து நமக்கு 7 இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு B2 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ B2 வந்து நமக்கு 6 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு C2 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -9 ஓகேவா. ஸோ அப்போ C2 வந்து நமக்கு -9 இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ A1/A2 அப்படின்னா ஸோ 5/7 அப்படின்னு வரும். A1க்கு பதிலாக 5, A2க்கு பதிலாக 7. நெக்ஸ்ட் B1/B2 அப்படின்னா B1க்கு பதிலாக -4, B2க்கு பதிலாக நம்ம 6 எடுத்து எழுதிக்கணும். ஸோ அப்போ -4/6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து C1/C2, C1க்கு பதிலாக 8, C2க்கு பதிலாக -9 அப்படி எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ 8/-9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். ஸோ இதில் வந்து A1 A2 B1 B2 C1 C2 நமக்கு ஈக்குவலாகவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செகண்ட் கண்டிஷன் இருந்தது கோஇன்சிடென்ட் லைன்ஸ் நமக்கு வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், A1/A2 B1/B2 நமக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதுவும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ தட் இந்த தேர்ட் கண்டிஷனான அந்த பேரலல் லைன்ஸ் நமக்கு வராது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன், A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2. ஓகேவா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க, A1/A2வும் B1/B2வும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க, 5/7 நாட் ஈக்குவல் டு -4/6. ஓகேவா? ஸோ அப்போ A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2. இந்த நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ A1/A2வும் B1/B2வும் நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு லைன்ஸும் நமக்கு கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, the lines are intersect at a point. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 9x + 3y + 12 = 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 18x + 6y + 24 = 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம A1x + B1y + C1 = 0க்கு கம்பேர் பண்ணி நம்ம A1 B1 C1 நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இங்கே A1 அப்படின்றது நமக்கு 9 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் B1 அப்படின்றது நமக்கு 3 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் C1 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே நமக்கு 12 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ C1 = 12 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இந்த A2x + B2y + C2 இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணி A2 B2 C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு A2 வந்து 18 வந்துடும். நெக்ஸ்ட் B2 வந்து நமக்கு 6 வந்துடும். நெக்ஸ்ட் C2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே நமக்கு 24 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம A1 B1 C1 அது மாதிரி A2 B2 C2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம A1/A2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A1/A2 அப்படின்றது நமக்கு 9/18 வரும். நெக்ஸ்ட் B1/B2 அப்படின்றது நமக்கு 3/6 வரும். நெக்ஸ்ட் C1/C2 அப்படின்றது நமக்கு 12/24 வரும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு 9 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 9s are 9, 2 9s are 18 வரும். ஸோ அப்போ A1/A2 வந்து நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு A1/A2. நெக்ஸ்ட் B1/B2 நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்க. 1 3s are 3, 2 3s are 6 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1/2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் C1/C2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 12s are 12, 2 12s are நமக்கு 24 வருது. ஓகேவா? ஸோ அப்போ C1/C2 = 1/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரேசியோஸ்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. A1/A2 நமக்கு 1/2 தான் கிடைச்சிருக்கு. B1/B2 நமக்கு 1/2 தான் கிடைச்சிருக்கு. C1/C2 நமக்கு 1/2 தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி A1/A2 = B1/B2 = C1/C2 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த லைன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. 1/2 = 1/2 = 1/2 இந்த மூணுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஸோ இது வந்து நமக்கு A1/A2 = B1/B2 = C1/C2 நமக்கு இந்த கண்டிஷனில் வருது. ஸோ அப்போ நமக்கு லைன்ஸ் வந்து கோஇன்சிடென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் த லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். தேர்ட் சப்டிவிஷன், 6x - 3y + 10 = 0, 2x - y + 9 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A1 B1 C1 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு A1 அப்படின்றது 6, நெக்ஸ்ட் B1 அப்படின்றது -3, நெக்ஸ்ட் C1 அப்படின்றது 10, அதாவது கான்ஸ்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து A2 B2 C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு A2 அப்படின்றது 2, B2 அப்படின்றது நமக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம -1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ -1, C2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 9. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம A1/A2 B1/B2 C1/C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A1/A2 அப்படின்னா நமக்கு 6/2 வந்துடும். நெக்ஸ்ட் B1/B2 அப்படின்னா நமக்கு -3/-1 வந்துடும். நெக்ஸ்ட் C1/C2 அப்படின்னா நமக்கு 10/9 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி போடலாம். ஸோ 1 2s are 2, 3 2s are 6 வரும். ஓகேவா? ஸோ மீதி எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ A1/A2 வந்து நமக்கு 3/1 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் B1/B2 அப்படின்றது நமக்கு இங்கே மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழேயும் மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸும் மைனஸ் இது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ B1/B2 அப்படின்றது நமக்கு 3/1 வரும். நெக்ஸ்ட் C1/C2 நமக்கு கேன்சல் பண்ண முடியாது, நம்ம அதை அப்படியே வச்சுக்கணும், 10/9 அப்படின்னே வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். A1/A2வும் B1/B2வும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஆனால் C1/C2 நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ இது நமக்கு எந்த கண்டிஷனில் வரும் பாருங்கள். ஸோ இது நமக்கு தேர்ட் கண்டிஷன், அதாவது பேரலல் லைன்ஸ் அப்படின்ற இந்த கண்டிஷனில் நமக்கு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள்.
So 3 by 1 equal to 3 by 1 not equal to 10 by 9. ஓகேவா? So therefore A1 by A2 equal to B1 by B2 not equal to C1 by C2. ஓகேவா? So அப்ப நமக்கு lines எப்படி இருக்கும்? Parallel இருக்கும். ஓகேவா? So therefore the lines are parallel நம்ம எடுத்துடுதோம். Third question. On comparing the ratios A1 by A2, B1 by B2 and C1 by C2, find out whether the following pair of linear equations are consistent or inconsistent அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு செகண்ட் கொஷனில் வந்து இதே மாதிரி ரேசியோஸை கம்பேர் பண்ணி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்குமா, இல்லை வந்து பேரலல் லைன்ஸாக இருக்குமா, இல்லை வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்குமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி தேர்ட் கொஷனில் இந்த ரேசியோஸை நம்ம கம்பேர் பண்ணி இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா இல்லை இன்கன்சிஸ்டண்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ A1 x plus B1 y plus C1 equal to 0 இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி A2 x plus B2 y plus C2 equal to 0 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் உள்ள ரேசியோஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2வாக இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ரெண்டு லைனும் ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு கட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2 அப்படின்னா ஸோ இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2வாக இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு எப்படி இருக்கும்? கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் கிடைச்சாலும் ஸோ இது வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கோஇன்சிடென்ட் லைன் அப்படின்னா கிராஃப் வந்து அந்த லைனுக்கு மேலேயே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குள்ள லைனுக்கு மேலேயே செகண்ட் ஈக்குவேஷனுக்கு லைனும் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்ஃபைனட்லி நமக்கு மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இது நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 நாட் ஈக்குவல் டு C1 by C2. ஓகேவா? ஸோ A1 by A2 அண்ட் B1 by B2 நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த C1 by C2 நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பேரலல் லைன்ஸாக இருக்கும் கிராஃப். ஓகேவா? ஸோ அதாவது இந்த மாதிரி நமக்கு பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரலல் லைன்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினில் கன்சிஸ்டண்டா இல்லை இன்கன்சிஸ்டண்டா அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ இதில் நமக்கு 5 சப்டிவிஷன்ஸில் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 3x plus 2y equal to 5, 2x minus 3y equal to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம A1x plus B1y plus C1 equal to 0 இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம உள்ளார கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 3x plus 2y இந்த ப்ளஸ் 5 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -5ஆக மாறிடும், ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம A2x plus B2y plus C2 ஈக்குவல் டு 0க்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2x minus 3y இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 7 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -7 அப்படின்னு மாறிடும். ஸோ -7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து A1 B1 C1 நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ A1 அப்படின்றது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ A1 அப்படின்றது நமக்கு 3 அப்படின்னு வரும். ஸோ B1 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 2 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் C1 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு -5 இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு A2 B2 C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ A2 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ A2 வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் B2 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அது -3. நெக்ஸ்ட் C2 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ அங்கே நமக்கு -7 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம A1 by A2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ A1க்கு பதிலாக 3, A2க்கு பதிலாக நம்ம 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் B1 by B2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ B1க்கு பதிலாக நம்ம 2 எடுத்து எழுதுகிறோம். B2க்கு பதிலாக நம்ம -3 எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் C1 by C2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். C1க்கு பதிலாக -5,
C2க்கு பதிலாக -7 எடுத்து எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லா ரேஷியோஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எதுவுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ இது நமக்கு எந்த கண்டிஷனில் வரும் அப்படின்னா, ஸோ A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. ஸோ இது 3/2 நாட் ஈக்குவல் டு -2/3. ஓகேவா? ஸோ therefore A1/A2 not equal to B1/B2. A1/A2 not equal to B1/B2 இருக்கிறதுனால ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு ஸோ இன்டர்செக்ட் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்டாக இருக்கிறதுனால ஸோ இது நமக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y equal to 8, 4x minus 6y equal to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க. 2x minus 3y. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த +8 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது நமக்கு -8 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4x minus 6y. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த +9 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -9 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து A1, B1, C1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ A1 வந்து 2, B1 வந்து நமக்கு -3, C1 வந்து நமக்கு -8. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து A2, B2, C2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A2 அப்படின்றது 4, B2 அப்படின்றது -6, C2 அப்படின்றது -9. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம A1/A2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A1க்கு பதிலாக 2, A2க்கு பதிலாக 4. ஓகேவா? நெக்ஸ்ட் B1/B2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ B1க்கு பதிலாக -3, B2க்கு பதிலாக -6. ஓகேவா? நெக்ஸ்ட் C1/C2 நம்ம கண்டுபிடிக்கணும். C1க்கு பதிலாக -8, C2க்கு பதிலாக -9. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி போடணும். 1 2s are 2, 2 2s are 4 வரும். ஸோ அப்போ A1/A2 வந்து நமக்கு 1/2 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் B1/B2. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க நமக்கு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 1 3s are 3, 2 3s are 6 வந்துடும். ஸோ அப்போ B1/B2வும் நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் C1/C2ல நமக்கு நம்பர் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 8/9 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த A1/A2வையும் B1/B2வையும் C1/C2வையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த A1/A2வும் B1/B2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த C1/C2 நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ இது நமக்கு இந்த தேர்டு கண்டிஷனில் வந்துடும். ஓகேவா? பேரலல் லைன்ஸ் அப்படின்ற கண்டிஷனில் வந்துடும். ஸோ லைன்ஸ் வந்து பேரலல் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு நமக்கு எந்த சொல்யூஷனும் இருக்காது. ஸோ அப்போ த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. 1/2 ஈக்குவல் டு 1/2 நாட் ஈக்குவல் டு 8/9. ஓகேவா? ஸோ அப்போ A1/A2 ஈக்குவல் டு B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2 அப்படின்ற இந்த கண்டிஷனில் வந்துடும். ஸோ அப்போ அந்த கிராஃபிக்கல் லைன்ஸ் வந்து நமக்கு parallel lines இருக்கும். ஓகேவா? So these lines are parallel to each other. So அப்போ நமக்கு the pair of linear equations is inconsistent. ஓகேவா? So inconsistent இருக்கும். ஸோ அதாவது நமக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர்.